பட்டு, நான் வேண்டுமானால் ஒத்தாசை செய்யட்டுமா? நன்றாக இருக்கிறது. நானே ஒத்தாசை செய்ய வந்தவள், எனக்கு ஒரு ஒத்தாசையா? நீங்கள் இப்படி அமருங்கள். நொடி பொழுதில் வாழைத்தண்டை நறுக்கி தள்ளுகிறேன் பாருங்கள். பட்டு, எப்படி இவ்வளவு வேகமாக அழகழகாக துண்டு துண்டாக நறுக்குகிறாய்? நான் எல்லாவற்றிலுமே வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று இருப்பவள். அது வாய்ப்பேச்சாக இருந்தாலும் சரி, கைவேலையாக இருந்தாலும் சரி, அதுதான் இந்த பட்டுவின் பாணி. கை என்று சொன்னதும் நினைவுக்கு வருகிறது. ம், என் சிநேகிதி புஷ்பவல்லி நாளை வருகிறாள். தஞ்சாவிடமிருந்து அந்த வளையல்களை வாங்கி அவளிடம் கொடுக்க வேண்டும். தாராளமாக. அந்த வளையல் பெட்டியில் பத்திரமாக இருக்கிறது. நேற்றுதான் எடுத்து பார்த்தோம். இதுபோல் ஆபரணங்களை அடிக்கடி எடுத்து பார்த்து துடைத்து வைக்க வேண்டும். உனக்குத்தான் இந்த குடும்பத்தின் மீது எத்தனை அக்கறை! இங்கு உன்னை அனுப்பி வைத்த கௌசல்யாவிற்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். என்ன கொடுக்க போகிறீர்கள்? கொடுக்கல் வாங்கலில் தான் உனக்கு எப்பொழுதும் கவனம். இதை போல் ஒரு சீதன வெள்ளாட்டியை இங்கு அனுப்பி வைத்த கௌசல்யாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றுதான் சொன்னேன். நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள் கௌசல்யா மாமி, வாருங்கள் சுவாமி. என்ன சம்பந்தி, இங்கு ஏதோ என் பெயர் அடிபட்டது போல இருக்கிறது. உங்களுக்கு மானசீகமாக நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். எதற்கு? பட்டுவை இங்கு அனுப்பி வைத்ததற்காக. ஏதோ பட்டு உங்கள் பாராட்டுதலை பெறுகிறாள் என்ற வகையில் எனக்கும் சந்தோஷம்தான். சோமியாஜி சுவாமிகள் இருக்கிறாரா? இருக்கிறார். திருவாராதனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வந்து விடுவார். பட்டு, இவர்கள் பருகுவதற்கு என்ன விருந்தே வைத்து விடுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் என்ன அசலூரில் இருந்தா வருகிறோம்? இதே ஸ்ரீ பெரும்புதூர் தானே. இப்பொழுது எதுவும் வேண்டாம். சரி சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நான் இப்பொழுது வந்து விடுகிறேன். வாருங்கள் அம்மா, வாருங்கள் அப்பா. உட்காருங்கள். என்ன தஞ்சா, எப்படி இருக்கிறாய்? எனக்கு என்னம்மா, ராஜோபச்சாரம் தான். நான் இங்கு இருப்பதால் அப்படி சொல்கிறாள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. நான் எதற்காக போய் சொல்ல வேண்டும்? எனக்கு இங்கு எந்த குறையும் இல்லை. ஒரு சில தினங்களுக்கு முன்பு புதிதாக வளையல் கூட செய்து போட்டார்கள். வழி வழியாக அவர்கள் அணிந்து கொள்வது போல். பிறகு உன்னிடம் காண்பிக்கிறேன். அது ஏதோ 2 வளையல்கள். அதை போய் பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. எத்தனை வளையல்கள் கொடுத்தீர்கள் என்பது பெரிதில்லை அம்மா. அதில் பொதிந்திருந்த அன்பும் பாசமும், அதுதான் முக்கியம். சரி சரி, என்னை புகழ்ந்தது போதும். உன் அம்மாவிடம் பேசிக் கொண்டிரு. இதோ வந்து விடுகிறேன். ராமானுஜரும் உன் அருகில் இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். கௌசல்யா, வந்ததும் வராததுமாக எதற்கு குறை கூறுகிறாய்? குறையில்லை, ஆதங்கம். ஊர் உலகத்தில் எல்லோருக்கும் கல்யாணம் நடக்கும். அதன் பிறகு குழந்தை பிறக்கும். அதை தாத்தா பாட்டி கொஞ்சுவார்கள். அந்த ஆசை எனக்கு இருக்காதா? கௌசல்யா, எது எது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி அப்படி நடக்கும். வாருங்கள் ஆறாவமுதரே. நமஸ்காரம். உட்காருங்கள். இருக்கட்டும், நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நான் உள்ளே செல்கிறேன். வா தஞ்சா. சுவாமிகளே, நானே தங்களை பார்க்க வருவதாக இருந்தேன். தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். ஓ, என்ன பீடிகையெல்லாம் பலமாக இருக்கிறது? உங்கள் மூலம் எனக்கு ஒரு உதவி தேவை. உதவி என்ற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீர்கள், கட்டளையிடுங்கள். இப்பொழுது நீங்கள்தான் பெரிய வார்த்தை சொல்கிறீர்கள். உட்காருங்கள். உட்காருங்கள். சரி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். என்னால் முடிந்தால் அவசியம் செய்கிறேன். ஒன்றுமில்லை, ஒரு மேலாளர் தேவை. மேலாளரா? உங்களுக்கா? எனக்கு எதற்கு சுவாமி மேலாளர்? நான் அத்தனை பெரியவனும் இல்லை. கோயிலில் எனக்கு பெரிதாக பணியோ பொறுப்போ இல்லை. நான் கோயிலில் செய்யும் சேவைக்கு சம்பாவனை எதுவும் வேண்டாம் என்று சொன்னாலும் வீடு தேடி வந்துவிடுகிறது. நான் கேட்டது கூரேசனின் தந்தைக்கு. அவர் பண்ணையில் பணிபுரிய. அந்த பண்ணையில் பணிபுரிய மேலாளரா? அதுதான் மிகப்பெரிய பண்ணையாயிற்றே. அங்குதான் பலர் குவிந்து கிடப்பார்களே. அவர்கள் வெளியே மேலாளர் தேடுவது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கூரேசனோ பாசுரம் தர்ம காரியம் என்ற சிந்தனையிலேயே இருப்பவன். அவன் தந்தையோ
வானப்பிரஸ்தம் மேற்கொள்வதில் குறியாக இருக்கிறார். இருவருடைய நாட்டமும் வேறு திசையில் இருப்பதால் தான் பண்ணையை கவனித்துக் கொள்ள ஒரு பொறுப்புள்ள நபர் வேண்டுமென்று என்னிடம் விஞ்ஞாபித்தனர். அப்படி ஒருவர் நம்மூரிலோ அல்லது அக்கம்பக்கம் ஊர்களிலோ இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. வருபவர் நியாயமானவராகவும் அறிவுபூர்வமானவராகவும் இருக்க வேண்டும். நீங்களோ பல ஊர்களுக்கு செல்பவர், பலரிடம் பழகுபவர், உங்களுக்கு நிறைய பரிச்சயங்களும் உண்டு. அதனால்தான் உங்களிடம் கேட்கலாம் என்று தோன்றியது. அவர்களுக்கு தோதாக இருக்க வேண்டும். புரிகிறது சம்பந்தி. இது சற்று கடினமான பணிதான். அத்தனை பெரிய பண்ணையை நிர்வகிக்க வேண்டுமென்றால் சற்று யோசித்துதான் சொல்ல வேண்டும். பார்த்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்கிறேன் என்று சொன்னதே எனக்கு போதும். என் மீது இருந்த பாரம் குறைந்தது. ஆனால் எனக்கு சுமையை ஏற்றி விட்டீர்களே. கவலைப்படாதீர்கள். எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் முடித்து தருகிறேன். அது போதும் ஆரவமுதன் சுவாமிகளே, அது போதும். அம்மா, நான் உங்களுக்கு உதவட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ போ. இல்லை, குனிவதற்கு சிரமப்படுகிறீர்களே, அதனால் கேட்டேன். வாழ்க்கையில் நான் சிரமப்பட வேண்டும் என்பதுதான் அவனது சித்தம். இப்பொழுது நீ எடுத்துக் கொடுப்பாய், அதற்கு நான் பழக்கப்பட்டு விடுவேன். பிறகு நீ இல்லாத சமயம் யார் உதவுவார்கள்? தனியாகத்தானே வந்தோம். தனியாகவே எல்லாம் செய்து கொண்டு தனியாகவே தான் போக வேண்டும். ஏன் ஏதேதோ பேசுகிறீர்கள்? ஏதேதோ பேசவில்லை, இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். சரி, தெய்வக்கரசி எங்கே? இங்கேதான் இருக்கிறார். அவர் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் கொடுத்த ஓலைச்சுவடிகளை படித்துக் கொண்டிருக்கிறார். அதை திறக்காதே. அதை ஏன் திறக்கிறாய்? என்ன வேண்டும் உனக்கு? இல்லை, அவர் கொண்டு வந்த சில ஓலைச்சுவடிகளை காணவில்லை. இந்த பெட்டியில் இருக்கிறதா என்று பார்த்தேன். இதில் இருக்க வாய்ப்பில்லை. இதில் என்னுடைய பொருட்கள் மட்டும்தான் இருக்கிறது. சரி, அதற்கு ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறீர்கள்? மருத்துவரிடம் சென்று வந்த பிறகு நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள் அம்மா. எல்லாவற்றிலும் ஒரு பரபரப்பு, ஒரு படபடப்பு. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வயதாகிவிட்டதால் உடல் சற்று தள்ளாடுகிறது, வேறு ஒன்றுமில்லை. மற்றபடி நான் திடகாத்திரமாகத்தான் இருக்கிறேன். வேதநாயகி, ஓலைச்சுவடி கிடைத்ததா? இல்லை, இப்பெட்டியில் இல்லை சுவாமி. சரி, உள்ளே ஒரு ஓலைப்பெட்டி இருக்கிறதே, ஒருவேளை அதில் இருக்கிறதா என்று பார். சரி சுவாமி. ஏன் தெய்வக்கரசு, பிள்ளைக்கரசும் சொட்டை நம்பியும் எங்கே? அவர்கள் அரையரண்ணாவை பார்க்க சென்றிருக்கிறார்கள். அவர்தான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். என்னிடம் சொல்லவே இல்லையே. அடியேன் தான் அவர்களை அனுப்பி வைத்தேன். உங்களிடம் சொன்னால் சம்மதிப்பீர்களோ மாட்டீர்களோ என்று சந்தேகம் கொண்டேன். நான் ஏனடா தடுக்கப் போகிறேன்? யாரும் யாரையும் தடுக்க முடியாது. போக வேண்டும் என்ற நிலை வந்தால் போய்த்தானே தீர வேண்டும். என்னம்மா, புதிதாக ஏதேதோ சொல்கிறீர்களே? இல்லை, அரையறை பார்க்க போக வேண்டும் என்று எல்லோரும் தீர்மானித்து விட்டீர்கள். பிறகு யார் அதை தடுக்க முடியும்? எடுக்காதே, அதை எடுக்காதே. ஏனம்மா? அதிலிருந்து இப்பொழுதுதான் நான் ஜலம் பருகினேன். அதனால் என்ன? சுவாமி,
ஓலை பெட்டியில் இல்லை சுவாமி. சரி, ஒரு சொம்பு எடுத்து வா, ஜலம் பருக வேண்டும். இல்லை, இந்த ஜலத்தை எடுக்காதே. என்னம்மா, ஜலம் சுத்தமாகத்தானே இருக்கிறது. ஆமாம், ஆனால் இதிலிருந்து எடுக்காதே. நான் உபயோகப்படுத்தும் பொருட்களை யாரும் தொடக்கூடாது. இந்த ஜலம் நான் குடித்தது. அதனால் என்ன? நீங்கள் குடித்த ஜலத்தை நான் பருகக்கூடாதா? நான் உபயோகிப்பதை நீங்கள் உபயோகித்து என் உபாதை உங்களையும் தொற்றிக்கொண்டால் வேண்டாம். என்னம்மா, என்ன சிந்தனை? ஒன்றுமில்லை. சில நாட்களாக ஆச்சாரமாக இருக்கிறேன், மடியாக இருக்கிறேன். அதனால் நான் உபயோகப்படுத்துவதை வேறு யாராவது தொடுவதை நான் தவிர்த்து வருகிறேன். சரி, வேதா, அமுது தயாராகிவிட்டதா? தயாராகிக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் தயார் செய். அம்மாவோடு சேர்ந்து அமுது செய்கிறேன். இல்லை, நான் அமுது செய்து விட்டேன். வேதா, இன்னும் தளிகை ஆகவில்லை என்று சொன்னாயே. அவர்களுக்கென்று தனியாக தளிகை செய்து கொள்கிறார்கள். ஓ, அதுவும் மடியா? ஆமா, எல்லாமே மடிதான். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை நான். என்னிடமே மடி ஆச்சாரம் என்கிறீர்கள், எதையும் தொடக்கூடாது என்கிறீர்கள். ஒரு காலத்தில் அரசியாக இருந்த நீங்கள் பெரிதும் மாறிவிட்டீர்கள். அரசியோ ஆண்டியோ செல்ல வேண்டிய இடம் ஒன்றுதான். தெய்வக்கரசு பசியோடு இருக்கிறான். ம், சீக்கிரம் தளிகை செய்து போடு. சரி அம்மா. ம். போ தெய்வக்கரசு. தெய்வக்கரசு, நீ என் உதிரத்தில் உதித்தவன்தான். ஆனா இன்று என் உதிரமே உயிர் கொல்லியாகிவிட்டது. அது உன்னையும் தொற்றிக்கொள்ளக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில்தான் இந்த மடி ஆச்சாரம் என்ற வேஷத்தில் வாழ்கிறேன். வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். பரந்தாமா, உன் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். ராமானுஜா. வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன, உறங்கச் செல்லும் நேரத்தில் உபத்திரம் கொடுக்கிறேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அடியேன் உங்களை என்றுமே உபத்திரவமாக நினைத்தது இல்லை, உபகாரமாகத்தான் கருதுகிறேன். தங்களுடன் எத்தனை பொழுது கழித்தாலும், அது எந்த பொழுதாக இருந்தாலும் அடியேனுக்கு அது பயனுள்ளதாகத்தான் இருக்கும். சரி, நீ மட்டும் இங்கு இருக்கிறாய், கோவிந்தன் எங்கே? பொதுவாக கோவிந்தன் பாடசாலையிலிருந்து வந்து அடியேனை சந்தித்து வெகு நேரம் அளவலாவிக் கொண்டிருந்து விட்டு பிறகு உன்னிடம் வருவான். இதற்கிடையில் நீ உனது தத்துவ ஆராய்ச்சிகளை முடித்துக் கொள்வாய். அதன் பின் அவன் உன்னிடம் வந்து இருவரும் அன்று பரஸ்பரம் பாடசாலையில் பயின்றதை பற்றி விவாதித்து கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு நள்ளிரவை தாண்டிய பின் தான் உறங்கச் செல்வீர்கள். அன்றைய தினம் யாதவ பிரகாசர் வேதாந்த சூத்திரத்திற்கு தன்னுடைய கருத்தை தெரிவித்த போதிலும் நீ நமது சம்பிரதாய விஷயங்களை அவனுக்கு எடுத்துரைத்து பல விஷயங்களை புலப்படுத்துவாய். ஆனால் இன்று கோவிந்தன் அடியேனை சந்திக்க வரவில்லை. அதனால்தான் இங்கிருக்கிறானா என்று பார்த்து செல்ல அடியேன் வந்தேன். எங்கே அவன் ராமானுஜா? அவனைத்தான் அடியேனும் தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன, தேடிக்கொண்டிருக்கிறாயா? அவன் உன்னுடன் தானே பாடசாலைக்கு வந்தான். பிறகு அவனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிறாய்? அடியேன் சொன்னது பழைய கோவிந்தனை. புரியவில்லை ராமானுஜா. சுவாமி, நீங்கள் நினைப்பது போல் பாசுரங்களின் மீது ஈடுபாடும் சமுதாயத்தின் மீது நாட்டமும் உள்ள கோவிந்தன் போல் இப்போது அவன் தெரியவில்லை. என்ன சொல்கிறாய்? ஆமாம் சுவாமி, அவனை அறியாமல் அவனுக்கு யாதவ பிரகாச சுவாமிகளின் தத்துவத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது. அந்த ஈடுபாடு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றால், எங்கே தங்களுடனும் அடியேனுடனும் அவன் இருந்தால் அந்த ஈடுபாட்டிலிருந்து நாம் அவனை நம் சிந்தனைக்கு கொண்டு வந்து விடுவோமோ என்ற பயம் அவனுள் இருக்கிறது. அதனால்தான் நம் இருவரையும் அவன் தவிர்க்க துவங்கிவிட்டான். ராமானுஜா, நீ என்ன சொல்கிறாய்? நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் அடியேனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, புதிதாகவும் இருக்கிறது. இப்படி நடப்பதற்கு சாத்தியமே இல்லாதது போல் தோன்றுகிறது. உங்களுக்கு இது புதிதாக இருக்கிறது. ஆனால் அடியேனோ
இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. ராமானுஜா, கோவிந்தனுக்கு யாதவ பிரகாசரின் தத்துவத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது என்று சொல். அதை அடியேன் புரிந்து கொள்கிறேன். அடியேனை தவிர்க்கிறான் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உன்னை தவிர்க்கிறான் என்பது அடியேனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது ராமானுஜா. கனவிலும் இது சாத்தியமில்லை. எண்ணெய் இல்லாமல் திரி இல்லை, தயிர் இல்லாமல் வெண்ணெய் எடுக்க முடியாது, சிந்தனை இல்லாமல் செயல்பட முடியாது. அதேபோல் ராமானுஜன் இல்லாமல் கோவிந்தனால் ஜீவிக்க முடியாது. இது எல்லாவற்றையும் விட அடியேனுக்கு வியப்பளிக்கும் விஷயம் என்னவென்றால், கோவிந்தன் உன் நேரடி பார்வையில் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது யாதவ பிரகாசரின் தத்துவத்தின் மீது அவனுக்கு எப்படி ஈர்ப்பேற்பட்டது? எதனால் ஏற்பட்டது என்று அடியேனால் விளக்க முடியவில்லை சுவாமி. ஆனால் அந்த பிடிப்பு, அதன் மூலம் கிடைக்கும் படிப்பு குறைந்துவிடக்கூடாது, அந்த எண்ணத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட்டுவிடக்கூடாது, சிந்தனை சிதறிவிடக்கூடாது என்ற பயத்திலேயே அடியேனை தவிர்க்கிறான். அதனால் தான் அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். என்ன முடிவு? யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையிலேயே தங்குவது என்று. இனி கோவிந்தன் இங்கு வருவான் என்ற நம்பிக்கை அடியேனுக்கில்லை சுவாமி. ஆனால் அடியேனுக்கு இருக்கிறது ராமானுஜா. மனிதனின் மனம் ஒரு மர்க்கடம், குரங்கு என்று சொல்வார்கள். பல சமயங்களில் பலவிதமாக சிந்திக்கும், செயல்படும், அலை பாயும். அலை பாய்ந்தால்தான் அது மனம். அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது மிகவும் கடினம் ராமானுஜா. கடிவாளம் போட்ட குதிரை போல் அதை நேர்பாதையில் கொண்டு செல்ல உதவுவதே ஒரு ஆச்சாரியரின் கடமை. அதனால்தான் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினம் என்று அர்ஜுனன் கண்ணனிடம் தெரிவித்தான். அதற்கு கண்ணன் தெரிவித்த பதில் என்ன தெரியுமா? இடைவிடா பயிற்சியாலும் தொடர்ந்த முயற்சியாலும் மனதை கட்டுப்படுத்த இயலும். அந்த முயற்சி கோவிந்தனிடம் குறைந்துள்ளது. அதை நம் முயற்சியை கொண்டுதான் அவனை சரி செய்ய முடியும். நீ உன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கோவிந்தா? நீ என்னோடு வரத்தான் போகிறாய். தயவு செய்து என்னை பொறுத்தருள வேண்டும் அண்ணா. இந்த வாரம் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன். கோவிந்தா! கலைஞரின் தென்பாண்டி சிங்கம் விரைவில்.